அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு இஃப்தார் ரெசிபி தாங்க பார்க்க போறீங்க. என்னன்னா, பன்னீர் சமோசா ரொம்பவே டேஸ்ட்டா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இது செய்றதுக்கு 400 கிராம் அளவுக்கு நான் பன்னீர் எடுத்திருக்கேன். 3 பெரிய வெங்காயத்த இந்த மாரி ஸ்லைஸா கட் பண்ணிக்கங்க. 2 கேப்சிகம் எடுத்திருக்கேன். இத இப்படி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கிறலாம். ஆனியன் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலா பார்த்துக்கலாமா? மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஆம்ச்சூர் பவுடர், சாட் மசாலா, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கிடலாம். சூடு பண்ணதுக்கப்புறம் பன்னீர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பன்னீரை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். நான் சமோசா ஷீட் எடுத்திருக்கேன். பன்னீர் மட்டும் முதல்ல நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். பன்னீர் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்தோன்னே எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியனை இப்போ சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சம் போல் சால்ட் சேர்த்துக்கிடலாம். ஆனியன் நல்லா சாஃப்டாகி வரணும். அதே நேரத்தில் கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதனால் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வாடை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம கேப்சிகம் குட்டி குட்டியாக நறுக்கணும் இல்லையா, அப்போ அதை சேர்த்துக்கிடலாம். ஆயில் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக ஊற்ற முடியுமோ அவ்வளோ கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா கேப்சிகம் சுத்தமாக ஆயில் இழுக்காது. அதனால் ரொம்ப தண்ணி விட்டாப்புல இருக்கும். சமோசா ஷீட்டில் நம்ம மடிக்க முடியாது. அதனால் ஆயில் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா நம்ம சேர்த்துக்கிடலாம். மிளகுத்தூள், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மற்ற மசாலா எல்லாம் ஒரு ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. இதில் ஆம்ச்சூர் பவுடர் அப்புறம் சாட் மசாலா இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா கைவிடாமல் நல்லா அந்த மசாலாவோட நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை நம்ம சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே பன்னீர் நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். இப்போ பன்னீர், ஆனியன், கேப்சிகம் மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ சமோசாக்குள்ளே மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கிடலாம். ஒரு பவுலில் 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக நம்ம கரைச்சி எடுத்துக்கிடலாம். ஏன்னா சமோசா ஷீட் மடிக்கணும்ல, அதனால் இந்த மிக்சரை கண்டிப்பாக செஞ்சுருங்க. நல்லா இந்த மாதிரி திக்னஸாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ சமோசா மடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சமோசா ஷீட் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சமோசா செய்ய போகிறோம்னா ஃப்ரிட்ஜர்லேருந்தே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஷீட் நல்லா மடிக்கிறதுக்கு சாஃப்டாக இருக்கும். இதை எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நம்ம மைண்டில் ட்ரையாங்கிள் ஷேப்பை மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட் எழுதி ட்ரையாங்கிள் ஷேப் தான் வரணும்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணுற இடத்துல கொஞ்சமாக நம்ம பேஸ்ட்டு ரெடி பண்ணோம்லே, அப்போ அதை தடவிக்கிடலாம். இப்போ அதை தடவிட்டு நம்ம இந்த மாதிரி மறுபடியும் அதே மாதிரி ஃபோல்டு பண்ணால் நல்லா கச்சுன்னு நின்றும். நம்மளுக்கு நழுவி வராது கையிலேருந்தே. இப்போ இந்த கோன் மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ அதில் மசாலா சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இப்போ அதே மாதிரி இந்த சைடு நம்ம ஃபோல்டு பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த சைட்லேருந்து அதே மாதிரி நம்ம லாஸ்ட் எழுதி ட்ரையாங்கிள் ஷேப் தான் வரும்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு. பாருங்கள், அந்த கோர்னர்லாம் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்குங்க. கொஞ்சம் கேப் இருந்தாலும் மசாலா வெளியில் வந்துடும். லாஸ்ட்டாக மறுபடியும் அந்த பேஸ்ட்டை தடவிட்டு இப்போ நல்லா ஃபோல்டு பண்ணிக்கிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. ரொம்பவே ஈஸிங்க. ஒரு 2, 3 தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறுபடியும் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள்.
நம்ம எந்த சைட்லேருந்து ஃபோல்ட் பண்ணுறோமோ அந்த சைட்லேருந்து கொஞ்சமாக அந்த பேஸ்ட்டை தடவிக்கிட்டு இப்போ நம்ம அதை ஒட்டி வச்சிடலாம். இப்போ ஃபோல்டு பண்ணியாச்சா, இப்போ நம்ம எடுத்து இப்போ கையில் வச்சுக்கலாம். பாருங்கள், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ரம்ஜான் வர்றதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இஃப்தார் அப்போ. இப்போ சமோசா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் காய வச்சுட்டு மிதமான சூடு இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இப்போ அதை ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இஃப்தாருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மேலே கொஞ்சம் சாட் மசாலா தூவிக்குங்க. கொஞ்சமாக கெச்சப் இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரம்ஜானுக்கு. மேலே கிறிஸ்பியாக உள்ள அந்த மசாலாவோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.